Hi. Welcome to the another video of Microsoft 365. ஏற்கனவே 8 வீடியோ இந்த வீடியோ சீரிஸ்ல வந்திருக்கு. இது 9வது வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். And then 88% people நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க. அதாவது சப்ஸ்கிரைபே இல்லாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு பட்டனால நாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து எங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா OneDrive அண்ட் SharePoint. இந்த OneDriveனா என்ன, SharePointனா என்ன, இதுக்குன்னு இருக்கக்கூடிய அட்மின் பேனல்ஸ் என்ன, ஸோ M365 இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு வெப்டெக் அகாடமி. ஸோ OneDrive அண்ட் SharePoint. இந்த OneDrive SharePoint மைக்ரோசாஃப்ட் 365 ப்ராடக்ட்ல ஒரு முக்கியமான ப்ராடக்ட்ல ஒன்று. எதுக்காக இது முக்கியமான ப்ராடக்ட்னா, நாம சேவ் பண்ற எல்லா விஷயங்களும் எய்தர் OneDriveலயோ இல்ல SharePointல தான் சேவ் ஆக போகுது. ஸோ அது எப்படி சேவ் ஆக போகுது, OneDriveக்கும் SharePointக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன பார்க்கலாமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் எந்த ஸ்டோரேஜை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க SharePoint இருக்கு, தென் OneDrive இருக்கு. இந்த SharePoint எடுத்துக்கிட்டீங்கன்னா டீம் கொலாபரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்கும். வாட் இஸ் டீம் கொலாபரேஷன் ஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்க சொல்ல இண்டிவிஜுவல் டீம்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் சொல்லிட்டு தனித்தனி டீமா தனித்தனி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் காமனான ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்க வெறும் ஃபைலா கொடுக்காம அந்த ஃபைலுக்கு எல்லாம் ஒரு வெப்சைட் ஸ்ட்ரக்சர் போட்டு இதெல்லாம் இங்கெல்லாம் போனா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு SharePoint யூஸ் பண்ணுவாங்க. இதுவே OneDrive எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மட்டும், அதாவது ஒரு ஆளுக்கான தனியான பிரைவேட்டான ஃபைல், இந்த தனியான பிரைவேட்டான ஃபைல்ல உங்களுக்கு மட்டுமே இருக்கும். ஸோ பர்சனல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா OneDrive வந்து என்னன்னா SharePointோட பர்சனல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்க SharePointல என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே OneDriveலயும் பண்ண முடியும். OneDriveல பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் SharePointலயும் பண்ண முடியும். பட் ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் ரெண்டுத்துக்கும் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது SharePoint. இந்த SharePoint அப்படின்றது ஒரு வெப்சைட். உங்க ஃபைல வெப்சைட் இங்க பக்கத்துல ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், HR அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி டீம் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலான ஃபைல் இருக்கும். ஒரு தனி டெஸ்க்ல வைக்கிற மாதிரி ஒரு தனி வெப்சைட்ல வச்சு அது மூலமா ஆக்சஸ் பண்றது. இதுல நம்ம சைட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு பேஜா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸுக்கான ஒரு பெரிய லைப்ரரி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் போட்டு நம்மளால வச்சுக்க முடியும். இதை ஒரே நேரத்துல மல்டிபிள் பீப்புள்ஸ் எடிட் பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்றத அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம குரோம் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த குரோம்ல SharePoint அட்மின் சென்டருக்கு நான் போறேன். இந்த SharePoint அட்மின் சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுடைய 365 லைசன்ஸோட இருக்கும். ஸோ இதுதான் SharePoint அட்மின் சென்டர். இதுல பாத்தீங்கன்னா பெருசா உங்களால யூசர்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்க்கவே முடியாது. வழக்கமா நம்ம 365 அட்மின் பேனல் பார்த்தோம்னா யூசர்ஸ் தான் பெருசா இருக்கும். ஆனா இங்க யூசர்ஸை பார்க்க முடியாது. ஏன் யூசர்ஸை பார்க்க முடியாது அப்படின்னா, இதை யூசர்ஸை மேனேஜ் பண்ற போர்ட்டல் கிடையாது, உங்களுக்கான சைட்ஸ், அதாவது வெப்சைட்ஸை மேனேஜ் பண்ற போர்ட்டல். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு சைட்டை கிரியேட் பண்ண போறேன். இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து கிரியேட் பண்ணலாம், ஆக்டிவ் சைட்ஸ்ல போயிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க டீம் சைட்டா கம்யூனிகேஷன் சைட்டா இருக்கு. ஓகேவா? இந்த டீம் சைட்னா உங்க டீம்ஸ்க்குள்ள இருக்கிற விஷயங்கள் மட்டும், அதாவது எதர் இப்போ நீங்க மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு உண்டான ஃபைல்ஸ் மட்டும் இருக்கும். கம்யூனிகேஷன் சைட்ஸ்னா நம்ம சாட் பண்ற மாதிரி இல்ல வந்து நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரிக்கான ஒரு வியூஸ், அதாவது இதுல வந்து நம்ம ஆத்தர்ஸை வச்சுக்கலாம், தென் வந்து பாத்தீங்கன்னா சைட் விசிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு டீம் சைட்டை கிரியேட் பண்றேன். இதுல டெம்ப்ளேட் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்ல எந்த டெம்ப்ளேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு WordPress அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த SharePoint அப்படின்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா WordPress ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸை எடுத்து அந்த டெம்ப்ளேட் உள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணி ஒரு சைட்டா வச்சிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்க இருக்கிற இந்த எம்ப்ளாயி ஆன்போர்டிங் டீம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நேம் கேக்குது, ஸோ எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் மேனேஜிங் எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி நீங்க எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க போடுற மாதிரி இருக்கும். சரி, மறக்காம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த SharePoint வந்து
அவுட் சைட்ல இருந்து யாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ஒன்லி உங்க ஆர்கனைசேஷன் அதோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருந்தா மட்டும் தான் வேலை பார்க்கும். ஸோ அதையுமே இப்போ நம்ம கரெக்டா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுல குரூப் ஓனர் கேக்குது. இந்த குரூப் ஓனர்ல ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற லைசன்ஸ்ல நான் குரூப் ஓனர் அப்படின்றத வச்சுக்கிறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவசி செட்டிங்ஸ் இதை யாரெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம், இல்ல மெம்பர்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருமே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் எதுக்கு தேவையோ நீங்க அதை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை இப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, ஒன்லி மெம்பர்ஸ் கேன் ஆக்சஸ் த சைட்னா உங்க டீமுக்கான சைட், உங்க இண்டிவிஜுவல் டீம். ஆனா இங்க நான் சூஸ் பண்ணிருக்கிறது எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட். எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது என்டையர் ஆர்கனைசேஷன் உள்ள வர மாதிரி இருக்கும். எய்தர் நீங்க ஐடி டீமுக்காக பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பிகம் தி பிரைவேட் சாட், இல்லைன்னா பப்ளிக்கா நீங்க வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஸோ டைம் ஜோன் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய 5:30 டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். சென்னையை சூஸ் பண்ணிட்டு கிரியேட் சைட்னு கொடுத்துட்டா, ஸோ இப்போதைக்கு நான் ஒருத்தரை மட்டும் மெம்பரா போட்டு அந்த டெம்ப்ளேட் அப்ளை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் டைம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கான ஒரு ஸ்டன்னிங்கான வெப்சைட்டோட டெம்ப்ளேட் ரெடி ஆகும். இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் வெப்சைட். இப்போ வரைக்கும் நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணல. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த டெம்ப்ளேட்டை எப்படிலாம் எடிட் பண்ணலாம், அதெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சைட்டை கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதில் தேடி பார்க்கலாம் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. இப்போ இந்த சைட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த சைட் ஓப்பன் பண்ணோடனே இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆக்சஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு டைரக்டாவே எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் பார்க்கலாம் என்ன. ஸோ அழகான ஒரு வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னோட ஆக்டிவ் சைட்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா sites.employee management அப்படின்னு கிளிக் பண்ணா அது ஒரு இடத்துக்கு என்ன கூட்டு போகுது இல்லையா. ஸோ இங்க போன உடனே இது எடிட் பண்றதுக்கான பேஜ் வந்துடும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. எடிட் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. நீங்க புதுசா ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். எடிட் பண்ண வேண்டியது உங்களுடைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு என்ன எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷேர்னு கொடுத்துட்டு இந்த லிங்க் பேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆர்கனைசேஷன் பீப்புள்ஸ் மட்டும்தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி பிளாக் பண்றாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட ஐடியா வச்சு தான் பிளாக் பண்றாங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டேன். ஒரு நியூ இன்காக்னிட்டோ விண்டோ போயிட்டு இந்த லிங்கை வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஒன்ஸ் நான் இந்த லிங்கை நான் பேஸ்ட் பண்ண உடனே இங்க மைக்ரோசாஃப்டோட சைன் கேக்குது. ஸோ இதனாலதான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா மற்ற யாராலையுமே இந்த சைட் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கம்பெனி டேட்டா தைரியமா உங்களால மைக்ரோசாஃப்ட் இந்த ஷேர் பாயிண்ட்டுக்குள்ள உங்களால வச்சுக்க முடியும். அண்ட் தென் இந்த ஷேர் பாயிண்ட்டை வந்து யாருக்கெல்லாம் நீங்க ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்க இங்க போயிட்டு இந்த இடத்துல மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா, இந்த மெம்பர்ஷிப்குள்ள மெம்பர்ஸ் யாரு, சைட் அட்மின்ஸ் யாரு, அதுக்கப்புறம் சைட் ஓனர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்மளால ஷேர் பாயிண்ட் அட்மின் சென்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க இது மூலயமா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம ஷேர் பாயிண்ட்டை ப்ரீடிஃபைண்டா யூஸ் பண்றோம். அண்ட் இந்த சைட்லாம் நம்ம யூஸ் பண்ண இல்லையா, அதோட ஷேரிங் பர்மிஷன்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் இருக்கணும். ஸோ கண்டென்ட் ஷேர்டு வித் ஷேர் பாயிண்ட் OneDrive அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் யாருக்கு என்ன ஆக்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க தாராளமா இங்கெல்லாம் கொடுத்துக்க முடியும். ஸோ தென் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் OneDrive பார்க்க போறோம். இந்த OneDrive என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஃபைல்ஸை நீங்க எங்க இருந்து எந்த டிவைஸ்ல இருந்து வேணாலும் லாகின் பண்ண முடியும். ஒரு டிவைஸ், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட், இந்த 3 கிரைட்டீரியாவும் இருந்துச்சுன்னா உங்களால OneDriveல உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துக்க முடியும். இது யாருக்காக நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டிராஃப்ட் இருக்கு இல்லையா. ஸோ நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க டிராஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சரியான பிளேஸ். அண்ட் ஒரு பேசிக் லைசன்ஸ் இருந்தாவே 1 TB கொடுப்பாங்க. என்டர்பிரைஸ் பிளான்ல கண்டிப்பா 1 TB 2 TB PB கணக்கில் அன்லிமிட்டட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பண்றதுக்கு அகைன் நான் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல இந்த ஷேர் பாயிண்ட் அட்மின்ல நான் 3 டாட்டை கிளிக் பண்ண அப்படின்னா OneDrive அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். இந்த OneDrive பொறுத்த வரைக்கும் நீங்க பர்சனலா கூகுள் டிரைவை யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த கூகுள் டிரைவ் எக்ஸாக்டா எப்படி இருக்கோ அதுல இருக்கிற எக்ஸாக்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டரா அப்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை
இன்டர்நெட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா OneDrive இஸ் த பெஸ்ட் பிளேஸ். இங்க நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசெட் ஷீட் மாடல் இருக்கு. நான் அதை ஷேர் பண்ணி ஆக்சஸ் கொடுக்க போறேன். ஸோ இது யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கணும், அந்த ஆக்சஸ்ல என்ன மாதிரியான டைப்ல இருக்கும், கேன் வியூ, எடிட், டவுன்லோட் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேன் நாட் எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லிங்கை நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஒரு நியூ லிங்கா போறேன். ஸோ ஒன்ஸ் நான் போட்டோடனே இங்கேயுமே உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு கேட்குது. ஏன்னா என்டையரா எல்லாமே கம்பெனி டேட்டா அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், லாகின் பண்ணிருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்றேன். அண்ட் தென் என்னோட மொபைல்ல நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன் யூசிங் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் ஆப். இந்த ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை மறக்காம யூஸ் பண்ணுங்க எல்லாத்துக்குமே. அதாவது நாட் ஒன்லி ஃபார் OneDrive ஆர் ஷேர் பாயிண்ட், நீங்க எவ்ரிதிங் ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதனால ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ ஈவன் தோ பாஸ்வேர்டே தெரிஞ்சிருந்தாலும் அவங்களால லாகின் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நான் இந்த அசெட் ஷீட்டை வந்து நான் பார்க்குறேன். இது ஒரு அசெட் ஷீட் நான் கிரியேட் பண்ணி வச்சது. ஸோ இந்த அசெட் ஷீட்டை என்னால் பார்க்க முடியுது. இப்போ நான் என்ன பண்ண முடியும்னா என்னால XYZ ட்ரேடர்ஸை வெப்டெக் அகாடமி அப்படின்னு நான் மாத்துறேன். இப்போ நான் இங்க மாத்தின உடனே இங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த ஷீட்டை நான் இதே இடத்துல ஓபன் பண்ணி பார்க்குறேன். இப்போ அங்க மாத்தினது இங்க மாறி இருக்கும். இப்போ நான் இங்க மறுபடியும் அகைன் வெப்டெக் அகாடமி அப்படின்ற மாதிரி மாத்துறேன். ஸோ இங்க மாத்தின உடனே என்னோட இன்னொரு இடத்துல மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கொலாபரேஷனா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா we can able to do with this asset sheet using OneDrive. ஓகேங்களா. ஸோ தென் இந்த OneDriveல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் ஆக்சஸ் கண்ட்ரோல் தான். ஓகேங்களா. அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் இப்போ நீங்க ஒரு ஃபைலை ஷேர் பண்ணும்போது நீங்களே பாத்தீங்க ஸோ என்னென்ன இருந்துச்சு. ஸோ கேன் வி எடிட், அதாவது இப்போ நான் எடிட் பண்ண மாதிரி வியூ மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா, ஆப்போசிட்ல இருந்து யாராவது ஒரு பர்சன் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா வியூ மட்டும் தான் பண்ண முடியும். அவங்களால எடிட் பண்ண முடியாது, ரோஸை சேஞ்ச் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண முடியாது. ஏன்னா டவுன்லோட் கொடுத்துட்டுனா அவங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும், ஆனால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா OneDriveல பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ தென் நீங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஷேரிங் பர்மிஷன் இப்பதான் சொல்லியிருந்தேன். அதாவது எனிஒன் வித் த லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரிஸ்கா போயிடும். ஸோ உங்களுடைய பர்சனல் டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரெண்டாவது, பீப்புள் இன் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சு இல்லையா. ஸோ அது வெப்டெக் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே ஸ்பெசிபிக் பீப்புள் அப்படின்னா யாரால யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உங்களால வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ஷேர் பண்ணிட்டு ஸோ பர்சனல் இமெயில் ஐடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் webtechacademy@gmail.com அப்படின்னு நான் கொடுத்த உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துடுது. ஸோ அதை நான் சென்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்விடேஷன் போயிடும். ஒன்ஸ் இன்விடேஷன் போனதுக்கு அப்புறம் அவங்களாலையும் அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேரிங் பர்மிஷன்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா வெர்ஷன் ஹிஸ்டரிக்கு மூவ் ஆகலாம். இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி அப்படின்றது ஒரு டைம் மிஷின் மாதிரி. அதாவது உங்களுடைய ஃபைல்ஸ் ஷேர் பாயிண்ட்லயோ OneDriveலயோ வைக்கிறீங்கன்னா அது ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கும். ஸ்னாப்ஷாட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கரண்ட் வெர்ஷன் வந்து இப்போ இருக்கிறது ஓகேவா. இதுவே ஒரு வெர்ஷன் முன்னாடி 10:15 நான் என்ன எடிட் பண்ணேன், 10 மணிக்கு நான் என்ன எடிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு நான் வரேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த ஷீட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா வெர்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி பாருங்க, நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன எடிட் பண்ணியிருந்தேன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இப்போ நான் 1 ஹவருக்கு முன்னாடி இப்போ எடிட் பண்ணதெல்லாம் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி என்ன இருந்ததோ ஸோ அதை நான் ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வெப்டெக் அகாடமின்னு மாத்தணும் இல்லையா. ஸோ அது எல்லாமே இப்போ என்ன ஆச்சு, அந்த XYZ ட்ரேடர்ஸ் அப்படியே மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வெர்ஷன் ஹிஸ்டரி யூஸ் பண்ணும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் திஸ், ஸோ நீங்க இங்க இருக்கிற வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷன்ஸுங்க எல்லா ஃபைல் டைப்புக்குமே இந்த OneDriveக்குள்ள வெர்ஷன் ஹிஸ்டரி, ஷேர் பாயிண்ட்டுக்குள்ள வெர்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று அவைலபிளா இருக்கு. அட்லாஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 1 TB ஃபைல் வந்து உங்களோட பிசில உங்களால ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னா யூ கேன் கெட் இட் த ஸ்டோரேஜ் ஃப்ரம் த OneDrive. ஸோ ஒரு லைசன்ஸ் நீங்க M365 பிசினஸ் பேசிக் வாங்கினாலே 1 TB கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க E3 லைசன்ஸ் வாங்கலாம், F3 லைசன்ஸ் வாங்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட லைசன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஃபைல் எல்லாம் எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு அது வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட சிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் கிளவுட் ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் த கிளவுட். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னுடைய ஃபைல் எல்லாமே
ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா OneDrive யூஸ் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் OneDrive ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு நான் ப்ராக்டிக்கல் டாஸ்க் கொடுக்குறேன். அதாவது OneDriveல நீங்க ஒரு வேர்ட் ஃபைல கிரியேட் பண்ணுங்க. அந்த வேர்ட் ஃபைல்ல நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து கம்பெனியோட ஐடி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவுட்லுக்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம். அதுல ஒரு வேர்ட் ஃபைல கிரியேட் பண்ணிக்கங்க. அந்த வேர்ட் ஃபைல்ல நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போது எடிட் பண்றது, அதாவது 2 பேரும் கொலாபரேட்டிவா எடிட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்க பண்ணிட்டு அதை பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அட்லாஸ்ட் எக்ஸாமோட சீட் ஷீட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ ரொம்ப ஈஸியா ஷேர் பாயிண்ட் அப்படின்றது ஆர்கனைசேஷன் அப்படின்னா டீமுக்கான ஓனர்ஷிப்பா இருக்கும். இதுவே OneDrive அப்படின்னும் போது அந்த ஒரு இண்டிவிஜுவல் யூசர். ரெண்டாவது வந்து டீம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஷேர் பாயிண்ட். பர்சனலா டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா OneDrive பண்ணுங்க. நீங்க OneDriveலயும் கொலாபரேட் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு டாஸ்கா கொடுத்துருக்கேன். பிரைவசி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா அந்த குரூப்புக்கு பிரைவேட் அந்த ஷேரிங் தான் போயிருக்கும் எதனா ஷேர் பாயிண்ட்ல. பட் OneDriveல நீங்க எந்த ஃபைல கிரியேட் பண்ணாலும் நீங்களா ஃபைலை ஷேர் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், யாருக்குமே ஷேர் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நான் கொடுத்த ஒர்க்கை மறக்காம முடிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்க லைவா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்க 8124839733. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.